சளி கொஞ்சம் அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா, கண்டங்கத்திரி, தூதுவளை இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இலைகள் இல்லாட்டி வேர் பகுதி அதை எடுத்து போட்டு நல்லா தட்டி கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க. அப்படி இல்லாட்டி ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா, டெய்லி சுக்கும் மல்லியும் போட்டு பனவெல்லம் போட்டு காஃபி மாதிரி வச்சு குடிங்க. பால் சேர்க்காம இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நைட் டைம் வந்து உங்களுக்கு சளி கட்டாது. ஈவினிங் இதை குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே நைட் வந்து உங்களுக்கு சளி கட்டாமல் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் தாலிசபத்திரின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது. அந்த தாலிசபத்திரி மூலிகை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அது வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவு ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 லிட்டர் தண்ணி அளவு கூட எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குடிக்கிறப்போலாம் அந்த தண்ணியை வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த தண்ணி நம்ம குடிச்சிட்டு வரப்போ நம்மளுக்கு சளி தொந்தரவுகள் நம்மளுக்கு இருக்காது. படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நிரந்தரமாக அதுக்கப்புறம் சரியாயிடும்.